சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்பா, காலையிலிருந்து இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் அவசரப்பட்டு என்னை தள்ளிவிடாதே. இன்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த நல்ல செய்தியை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்காக தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து தரட்டும். என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி நின்றாலும் இதை எல்லாவற்றையும் கடந்து உனக்கான ஒரு பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சாயப்பாவினுடைய ஆசீர்வாதங்களோடு உனக்கு இந்த வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதிலெல்லாம் என் குழந்தை, நீ சர்வ நிச்சயமான உன்னுடைய சந்தோஷத்தை அடைய வேண்டி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டதால் இருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதும் உனக்கு உறுதியாக தெளிவுபடுத்தி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா? எப்பொழுதும் மனக்கஷ்டமான செய்திகளையும் மனதிற்கு வேதனைகளை கொடுக்கக்கூடிய செய்திகளையுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம் சாயப்பா என்று நமக்கு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார் என்று நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அந்த காத்திருப்புக்கு இன்று பலன் கிடைக்கப் போகின்றது. அதற்கான சந்தோஷமான செய்தியை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். சாயப்பாவினுடைய அன்பினால் உனக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னை சுற்றி உனக்கு நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இவையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்வாய் அல்லவா? சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு உன்னை நீ அழைத்து கொண்டு செல்வாய் அல்லவா? இதனை என்னவென்று உணர்ந்து நீ உனக்கான வெற்றியை தொடுவதற்குரிய மகிழ்ச்சிகரமான நேரத்தை உருவாக்கிக்கொள். இவை என்றுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு, அல்லது போதும் நடக்கக்கூடிய நன்மைகளும் எப்பொழுதும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனோ அது வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் தரக்கூடிய சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொண்ட பிறகு என் குழந்தை எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. ஒட்டுமொத்தமாக உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க நான் வந்திருக்கின்றேன். இனிமேலாவது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்லதைத்தான் கொடுக்கிறது என்பதனை ஒருவரால் உணர முடிந்துவிட்டால் இனி எந்த காலகட்டத்திலும் தனக்கான உண்மைகளை யாரும் இங்கு இழந்துவிட மாட்டார்கள். தனக்கான வெற்றியை யாரும் இங்கே தொலைத்து விட மாட்டார்கள். இந்த சாயப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு இந்த செய்தியை சொல்லவில்லை என்றால் சாயப்பா உனக்கு எதையும் செய்யாதது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்துவிடும் அல்லவா? நான் உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் நடத்தும் என்பதனை புரிந்து கொள். எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்ததில்லை. அப்படி இருந்தும் எதனால் கஷ்டம் வருகிறது என்று தானே கேட்கின்றாய். சாயப்பா, நீ இப்படி இருந்தால் எனக்கு ஏன் சோதனை என்று கேட்கிறாய் அல்லவா? இதுவெல்லாம் என்னுடைய கண் பார்வையில் தான் உனக்கு நடக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நீ கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்கிறது என்பதனை புரிந்து அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். என்ன நடந்தது என்பதும் இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய முழுமையான புரிதலாக இருக்கட்டும்.
எல்லாம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கட்டும். இனி நடப்பதை எல்லாம் நீ உணர்ந்து விட்டால் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கை எந்நாளும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே சரியில்லை என்று சொல்வதை விட அத்தனையும் உனக்கு சரியானதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியானது ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை எதற்குமே பதற்றமடையாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடும். சாயப்பாவினுடைய அன்பினால் நீ ஆசைப்பட்டது மட்டுமல்ல என் குழந்தையே, உன் மனதிற்குள் போட்டு நீ புதைத்து வைத்திருக்கின்ற சில விஷயங்களை கூட நான் அறிவேன். என் அன்பு குழந்தைக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நான் என்றோ முடிவெடுத்து விட்டு, அப்படி நீ ரகசியமாக உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்திருக்கின்ற சில ஆசைகள் கூட என்னால் உன் வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்கப்பட போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா விஷயங்களினாலும் நீ பட்ட அவமானங்கள் இன்னமும் உனக்கு நினைவில் இருக்கிறது. அதனால்தான் எந்த ஒரு காரியத்திலும் நீ முன்னெடுத்து செல்லாமல் பின்தங்கிவிட யோசிக்கின்றாய். எங்கே நாம் முன்னோக்கி சென்றால் நமக்கு அவமானத்தை இவர்கள் கொடுத்து விடுவார்களோ என்று சொல்லி என் குழந்தை நீ பயப்படுகின்றாய். எதற்கும் கலங்காதே. உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரம் நான் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள தொடங்கும் பொழுது எல்லா மாற்றங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன நடந்துவிட்டது, இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுத்து விட்டது என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காதே. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நாமாக இந்த வாழ்க்கை நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தத்தான் போகிறது என்பதனை புரிந்து நடத்தக்கூடிய நன்மைகளை எல்லாம் கண்டு என் குழந்தை பேரானந்தப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி உன்னை சுற்றி நான் வருவது இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் என்னவென்று உன் கண்முன்னால் காண்பித்து கொடுக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள். எந்த நொடியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னால் நடத்தப்படக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இனிமேல் ஒட்டுமொத்தமாக நான் உன் கைகளில் தரக்கூடிய இந்த விஷயத்தை நீ பத்திரமாக பெற்றுக்கொண்டாய். ஆனால் இனி உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். இந்த தருணத்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா? அத்தனையும் கடந்த இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? நம்மோடு இருக்கின்ற நேரங்கள் நமக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும். இனிமேலும் என் குழந்தை நீ எதற்காகவும் வருந்தவோ வருத்தப்படவோ வேதனைப்பட்டு நிற்கவோ கூடாது. இனி உன்னை சுற்றி நான் வந்து தருவது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னோடு வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு பின்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை முன்னெடுத்து என் குழந்தைகள் மற்றவர்கள் சந்தோஷப்படும் வகையில் நீ எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன்னுடைய மகிழ்ச்சி தான் அவர்களின் தலையில் இறங்குகின்ற பேரிடி என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் புன்னகையோடு இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல பழகு. நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைக்கப் போகிறது என்கின்ற சந்தோஷமான செய்தியைத்தான் இந்த சாயப்பா இன்று உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். எந்த விஷயத்தின் மீது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்ததோ, எந்த விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயத்தை உனக்கென நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன். உனக்கென நான் சந்தோஷமாக கொடுக்க நினைத்து விட்டேன். இனி என்னவானாலும் ஏதுவானாலும் நீ தொலைத்ததையெல்லாம் மீண்டும் பெற்றெடுத்து உன் வாழ்க்கையில் நீ தொலைத்த இடத்தை மீண்டும் பெறத்தான் போகின்றாய். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.